நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹே ஹாய், வெல்கம் டு ஆன் தி ராக்ஸ்டார் பிளாக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹிப்ஹாப் தமிழாவோட கடைசி உலகப்போர் டீசர் வந்திருக்கு. வாங்க அதோட ரியாக்ஷன் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். க்ளோஸ் த வீடியோ. ஹிப்ஹாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட் பிரசன்ஸ் இலங்கை பேஸ் பண்ணியான மூவி நினைக்கிறேன், ஆர்மி பேஸ் பண்ணியும் இருக்கலாம். லொகேஷன்லாம் வேற லெவல்ல இருக்கு. இந்த சாங்கே வந்து ஒரு போர் பத்தியான சாங்கும் அதோட வலியும் சொல்ற மாதிரி இருக்கு. அப்பா எனக்கு இன்னும் தமிழ் உயிரோடு தான் இருப்பான்னு தோணுது. சிங்கம் புலி முனிஷ்காந்த் எப்படி அவங்களுக்கு ஒரு காமெடி ரோல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். கடைசி உலகப்போர் ஹிப்ஹாப் தமிழா. திங்க் மியூசிக். அண்ட் இப்போதான் வந்து ஹிப்ஹாப் தமிழாவோட கடைசி உலகப்போர் கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். வாவ், உண்மையிலே இது அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அண்ட் அவரோட கம்பெனியில் அவராக தயாரித்து ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக் அண்ட் மியூசிக் எல்லாமே பண்ணி அவரோட இதில் வர முதல் படம் அப்படின்னு தெரில. இப்போ இந்த கிளிப்பிங் கூட அவ்வளோ சூப்பராக கட் பண்ணி ஒரு இந்த சாங்லேயே மொத்த ஸ்டோரி சொல்லிட்டாரு. இது எது சம்மந்தப்பட்ட படம் தெரில. ஒரு சில கிளிப்பிங்ஸ் பார்த்தப்போ இந்த நட்டி அவரோட கிளிப்பிங்கு மற்ற ரெண்டு மூணு சீனெல்லாம் பார்க்குறப்போ இலங்கை சம்மந்தமாக இந்த போர் சம்மந்தமான மூவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஆர்மி சம்மந்தமாக அதை பற்றின மூவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்சிமம் இலங்கை சம்மந்தமாக இருக்கலாம், அந்த போர் சம்மந்தமாக இருக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஒரு சாங்லேயே இந்த ஒரு 1 minute சாங்லேயே சொல்லிட்டாரு, ஃபுல் ஸ்டோரி சொல்லிட்டாரு. அண்ட் இது எப்படி தெரியுங்களா இருக்கு? மணிரத்னம் சாரோட கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் எம்எஸ்வி சார் ஒரு பாட்டு பாடியிருப்பார், சட்டன் ஞாபகத்துக்கு வரல. அந்த சாங்குக்கு அப்புறம் இது பேசப்படும், இந்த சாங் பேசப்படும். அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குது சாங்கு. அது ஒரு ஃபீல் கொடுக்குது, ஒரு பெயின் கொடுக்குது. ஃபீலை விட பெயின் கொடுக்குது. அந்த மக்களோட வாழ்க்கையோட இது கொடுக்குது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் மை ஹார்ட்லி விஷஸ் டு ஹோல் டீம். See you next week. Sorry, next video. Bye. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.